ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 25வது வாரத்தின் கரு வளர்ச்சியை பற்றியும் இந்த 25வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்சீவாக இருக்கும்போது தோன்றக்கூடிய அறிகுறிகள்லாம் பழகி இருப்பீங்க. கன்சீவ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய அறிகுறிகள் மாறி மாறி வந்திருக்கும். ஒரு சிலருக்கு இன்னுமே வாந்தி குமட்டல் தொடர்ந்து இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் குழந்தைய பார்க்க போகிறீங்க. இந்த 25வது வாரத்தில் உங்கள் உடலில் மாற்றங்கள், அது மாதிரி கருவின் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். 25வது வார கர்ப்பத்தில் 3வது ட்ரைமஸ்டரில் முதல் மாதத்தில் இருக்கீங்க. குழந்தையோட அசைவு அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. முதல் முறையாக கன்சீவாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. குழந்தை உங்கள் தொப்புள் கொடியை பிடிச்சி விளையாடலாம். உறுதியான வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க உங்கள் குழந்தை. இந்த 25வது வாரத்தில் குழந்தையோட குடல் இயக்கம் உருவாகிருக்கும். அதில் மெக்கோனியம் உருவாகும். அந்த மெக்கோனியம் ரொம்ப ஹார்டாகவும் ரொம்ப பிளாக் கலர்லேயும் இருக்கலாம். இந்த மெக்கோனியத்தை குழந்தை பிறந்த பின்னாடி வெளியேற்றும். குழந்தையோட தலைமுடி இந்த டைமில் வளரும். இருந்த வாரத்துக்கு குழந்தை இப்போ அவங்களோட கலரை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். குழந்தையோட மூளையில் அடுக்குகள்லாம் உருவாகிக்கிட்டு இருக்கும். மூளையை தவிர நரம்பு மண்டலத்தில் மற்ற பகுதிகளும் உருவாகிட்டுருக்கும். இப்போ தான் குழந்தை வெளி உலகத்தில் என்ன சொன்னாலுமே அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. குழந்தையோட காது கேட்கும் திறன் அதிகமாக இருக்கும். இந்த 25வது வாரத்தில் குழந்தைகிட்ட நீங்கள் பேசும்போது அவங்க உங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக உங்களுக்கு எத்தலாம், அது மாதிரிக்கு கையை அசைக்கலாம். குழந்தை இந்த டைமில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதிக அசைவுகளை நீங்கள் உணரலாம். உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய இந்த 25வது வாரத்தில் குழந்தையின் அளவு 13 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். உங்களோட வெயிட் 700லேருந்து இல்லைன்னா அதுக்கு மேலே கூட இருக்கலாம். குழந்தை முன்னாடி காட்டிலும் ரொம்ப ஒல்லியாக நீளமாக இருப்பாங்க. குழந்தையோட அளவு இப்போ காலிஃப்ளவர் அளவுக்கு இருப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். 3வது ட்ரைமஸ்டரில் இருக்கீங்க. விரைவில் குழந்தைய பார்க்க போகிறீங்க. குழந்தையோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதனால் உங்கள் வயிறு பெரிதாகலாம். குழந்தையோட வளர்ச்சி அதிகமாக இருக்கிறனால உங்கள் கர்ப்பப்பை மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய வயிறு பிற உறுப்புகளை அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதனால் உங்களுக்கு செரிமானத்துலேயும் மலச்சிக்கலும் ஏற்படலாம். ஒரு வாரத்துக்கு 1/2 கிலோ விகிதம் அதிகரிப்பீங்க லாஸ்ட் ட்ரைமஸ்டரில். உங்கள் கர்ப்பப்பை வளர்கிறனால உங்கள் இடுப்புக்கும் மூட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய நரம்பு அழுத்தத்தை கொடுக்கலாம். அதனால் இந்த வாரத்தில் இடுப்பும் கீழ் முதுகு வலியும் நிறையா வரும். வலியை போக்க ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடுக்கலாம். இது குழந்தை பிறந்த பின்னாடி வலி குறையும். கால்களில் பிடிப்பு வரலாம். 2வது 3வது மாதத்தில் இது ஏற்படுது. கன்சீவ் ஆகிற டைமில் கால் பிடிப்புகள் இரவு நேரத்தில் ஏற்படலாம். இதுக்கு மிதமான உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உங்களுக்கு தீவிரமாவது தவிர்க்குது. கர்ப்ப காலத்தில் தூக்கம் தொடர்பான சிக்கல் இருக்கலாம். ஏன்னா வளர்ந்து வர உங்கள் வயிறுனாலும் உங்களுக்கு பிரசவம் குறித்த எதிர்பார்ப்புனாலும் ஹார்மோன் மாற்றத்தினாலும் உங்களுக்கு தூக்கம் அதிகமாக வராமல் இருக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதுனாலையும் இந்த தூக்க சிக்கல் ஏற்படலாம். இடது பக்கம் உருக்களித்து படிக்கணும். வலதுபுறம் திரும்பும்போது எழுந்து திரும்பி படுக்க வேண்டும். இதுவுமே தூக்கத்தை சிக்கலை ஏற்படுத்தும். இந்த டைமில் உங்களுக்கு மலச்சிக்கல் மூல நோயெலாம் ஏற்படலாம். நிறைய நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிற போது இந்த பிரச்சனை இருக்காது. இது பெரும்பாலும் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் மூலமாக ஏற்படுது. அது மாதிரி இரும்புச்சத்து மாத்திரை சாப்பிடும் போது உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படலாம். தண்ணீர் நிறையா குடிக்கணும். நெஞ்செரிச்சல் ஏற்படும். குழந்தையோட வளர்ச்சி வேகமாக இருக்கிறதுனால உங்கள் செரிமான மண்டலத்துக்கு பிரச்சனை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு நெஞ்செரிச்சல் ஏற்படலாம். உணவு குழாயில் அமிலத்தன்மையை அதிகரித்து உங்கள் தொண்டை வரைக்கும் எரியலாம். எண்ணெய் காரமான உணவுகள் சாப்பிட்றது தவிர்க்கணும். நடைப்பயிற்சியும் சிறிய உடற்பயிற்சி செய்கிறது உங்கள் செரிமானத்துக்கு உதவும். அது மாதிரிக்கு நிறைய காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டுக்கோங்க. ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு 1/2 hour வாக்கிங் போங்க. அப்போ தான் சுகப்பிரசவம் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.